ஹைடா நமசிவாய. இன்றைக்கு அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்தர் கேட்குறாரு, அம்மா காவியோட அணிஞ்சு சமய மரபுப்படி தான் சன்னியாசம் கொடுப்பீங்களா அப்படிங்கிறது அம்மா சொல்கிறாங்க. நான் வந்து இப்போது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சன்னியாசம் அப்படிங்கிறது எந்தவித வாசனை பற்று இந்த பந்த பாசை பற்றி எதுவுமே இல்லாமல் இருக்கணும். அதோட சுய முயற்சியாலையும் மற்றது குருவோட கருணையாலையும் தான் அது அவனாவே அவனுக்குள்ளே உணர்ந்து அடைய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதோட எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பாதிப்பு இல்லாமல் இப்போ ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி அந்த எந்த ஒரு சூழ்நிலைக்குமே வந்து ஒரே உணர்வுகள் இருக்கிறது, ஒரே ரியாக்ஷனே கொடுக்குறது. ஸோ அப்படி தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இயங்குற ஒரு இயக்கம்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அப்படியானவங்க தான் சன்னியாசிகள் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அடுத்து வந்து அம்மா சொல்கிறாங்க, உனக்கு சொந்தம் இல்லாததை முழுக்களையுமே ஃபுல்லாக உனக்கு சொந்தம் இல்லாத முழுவதையுமே கைவிடுறது தான் ஆன்மீகத்தில் உண்மையான நோக்கம் சொல்கிறாங்க. இப்போ சொந்தம் இல்லாத எங்களுக்கு இங்கே உலகத்தில் எதுவுமே சொந்தம் இல்லை. அப்படி சொந்தம் எடுத்தால் இந்த உலகமே எங்களுடைய குடும்பம் சொந்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இறைவன் நம்மளுக்கு அம்மா அப்பாண்டா உலகம் நம்மளுக்கு வந்து குடும்பம் தானே இல்லையா? ஸோ அப்படி அம்மா எடுத்துக்கலாம், பொதுவான ஒரு நோக்கத்துக்கு எடுத்துக்கலாம். ஆனால் சுயநலமா எனக்கு மற்றவங்களை பிடிக்காது, வீட்டில் இருக்கிறவங்க தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க சொல்லலடா. ஓகே, அடுத்தது வந்து அம்மா சொல்கிறாங்க, இப்போ எல்லா ஆசைகளையும் ஆசைக்காக நீ உழைக்கிற அந்த காரியங்கள் இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஒரு ஆசைப்படுவீங்க, அந்த ஆசைக்காக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஆசையும் அந்த ஆசைக்கு உழைக்க வேண்டிய அந்த விஷயங்களையும் வந்து முழுக்களையும் துறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் உண்மையான சரியான ஆன்மீகம்னு அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு காவியோடைய விடுங்க, அதுக்கு முதல் வந்து நாங்கள் மனதை தான் காவியாக்கணும் சொல்லி அம்மா வந்து சொல்கிறாங்க. மனதை தான் காவியாக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்து எப்பவுமே வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் வந்து ஹாப்பியாக ஃபேஸை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறதா அந்த மனசு காவியாக எந்த ஒரு பதிவுமே இல்லாமல் இருக்கணும். ஒருத்தங்க திட்டினாலும் சரி நல்லா பேசினாலும் சரி அந்த பதிவே நம்ம வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அடுத்து வந்து இப்போ ஒருத்தனுக்கு வந்து சன்னியாசம் அப்படிங்கிறது உள்ளுக்கு நடக்கிற விஷயத்தோட வெளியில் நடக்கிற விஷயம் நம்ம சொல்கிறாங்க. முதல்ல உள்ளுக்கு தான் நடக்கும். இப்போ எப்படின்னா உள்ளுக்கு நீ ஹாப்பியாக இருந்தால் வெளியில் எல்லாரும் சிரிச்சு பேசுவீங்க, இது உள்ளுக்கு கோவமாக இருந்தால் வெளியில் யார்கிட்டையும் வந்து ரொம்ப பேசுவீங்க, ஹர்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி தான் அம்மா சொல்கிறாங்க. அதாவது சன்னியாசம் அப்படிங்கிறது உள்ளுக்கு நடக்கும்போது வெளியிலையும் அதுக்கு வந்து இப்படி நடக்கும், வெளியிலையும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது வந்து காவியோட அணிஞ்சவங்க வந்து ஒரு சின்ன தப்பு கூட செய்யறதுக்கு பயப்படுவாங்களா? இப்போ வந்து ரொம்ப ஒரு சின்ன தப்பாக செஞ்சால் கூட உடனே இறைவன்கிட்ட சாரி ஏன்னா இறைவன் நம்ம விட்டு போயிடுவார் அப்படிங்கிற பயத்தில் இறைவன் விட்டு போக மாட்டாரா? நாங்கள் வந்து அந்த ஒரு பயப்படுவோம். இறைவன் மேலே அன்பு அதிகமாகும் போது நாங்கள் வந்து ரொம்ப பயப்படுவோம். ஏன்னா இறைவன் நம்மளை விட்டு போயிடுவார். ஏன்னா ஒருத்தங்க மேலே நாங்கள் அன்பாக இருக்கும்போது அவங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அவங்க நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படி ஒரு எண்ணம் வரும் இல்லையா? ஸோ அது வந்து இறைவன் மேலே நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதால் காவியோட அணிஞ்சவங்க பயப்படுவாங்க நம்ம சொல்கிறாங்கடா. அடுத்தது வந்து ஒருத்தங்க வந்து இப்போது சில பேர் இருக்காங்க, இப்போது தங்களை வந்து பிரம்மஜானிகள் பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஒருத்தங்க வந்து அவங்களை பார்த்து முறைச்சா கூட டே பயலே அப்படின்னு சொல்லி கோபப்படுவாங்க இல்லையா? ஸோ அப்படியானவங்க தாங்களே பிரம்மம் அப்படின்னு சொல்லி திரிகிறாங்களா? இவங்களை இப்படிப்பட்ட ஆக்கள் சொல்லி அம்மா சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்கடா. ஸோ வந்து இப்போது உண்மையாகவே ஒரு இறைவன் வந்து இறைவனாக வர அந்த சத்குருவாக்கள் மட்டும்தான் தெய்வீக குணங்கள் கொண்டு போவாங்க. அவங்க மட்டும்தான் இப்போ கோபப்பட்டாலும் சிரிச்சு கரைப்பாங்க. ஆனால் சாதாரண வாழ்க்கை வாழ்ற மனுஷங்களால் அப்படி கரைக்க முடியாது இல்லையா? ஸோ அப்படியானவங்க தான் இப்போ பிரம்மம் வந்து தாங்களே சொல்லியிருக்காங்க நம்ம சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து ஏன் குருதேவ அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க சொல்லி இதுக்கெல்லாம் ஏன் குருதேவன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏன் குரு கிட்ட போறீங்க குருவன் அப்படியான ஆக்கலாம் பிரம்மம் வந்து தாங்களே சொல்கிறேன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு அம்மா கடைசியாக சொல்கிறாங்க, இந்த ஆசிரமத்துக்கு வரவங்க எல்லாருமே ரொம்ப போரிடணும் அப்படி சொல்கிறாங்க. இந்த ஆசிரமம் ஒரு போர்க்களம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய சண்டைகள் வரலாம், நிறைய ரத்தம் சிந்தலாம். ஆனால் எல்லாத்துலேயும் வந்து நிறைய பேர் வெற்றி பெறுவாங்க, சில பேர் வந்து பின்வாங்குவாங்க. ஆனால் எத்தனை பேர் வெற்றி பெறுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி அம்மா சொல்கிறாங்களா. ஸோ அடுத்தது வந்து அம்மா சொல்கிறாங்க, இந்த காவியோடைய வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு நான் இதை விளம்பரப்படுத்துகிற அந்த ஒரு எண்ணம் எனக்கு இல்லை. அதோட வந்து இது சாதனை செஞ்சால் மட்டும்தான் சாதனை பெற முடியும். ஸோ சாதனைகள் வந்து எல்லாரும் செய்யட்டும். ஸோ யாருக்கு கொடுக்கணுன்றது அம்மா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதோட இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்குள்ள ஃபுல் வீடியோ அமிர்த பண்ணுங்க அப்படிங்கிற யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ எல்லாரும் பாருங்க, நிறைய பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ எல்லாரும் பாருங்க. நம்ம வாழ்க வளமுடன்.